ஆரா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 22/4/2024 அன்று காஞ்சிபுரத்தில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய பேரருளாளன் தேவராஜ சுவாமின்னு சொல்லக்கூடிய உற்சவமூர்த்தியோட திரு அவதார தினந்தாங்க நேற்று. நாஸ்தி பித்ராஜிதம் கிம்சித் நாமயா கிம்சித் அஜிதம் ஸ்திமே ஹஸ்தி சைலக்ரே வஸ்து பைத்தமகம் தானம். அதாவது, என்னிடம் பரம்பரை செல்வமும் இல்லை, நான் எந்த ஒரு செல்வமும் ஈட்டவில்லை. ஆனால் ஹஸ்தி மலையில், அதாவது அத்திகிரி மலையில் உச்சியில் வசிக்கக்கூடிய சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்த தேவராஜ சுவாமி தான் பிரம்மா நமக்கு அளித்த செல்வமே ஆகும். ஆமாங்க, பிரம்மாவோட யாகத்தியில் தோன்றிய தேவராஜ சுவாமியோட திரு அவதார தினம்தான் நேற்று. ஒரு காலத்தில் காஞ்சியில் விஸ்வகர்மா அமைத்து தந்த வேள்வி சாலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து யாகம் செய்ய தயாரானார் பிரம்மா. ஆனால் வசிஷ்ட பிரம்மாவை தடுத்தார். ஏன்னா, எந்த ஒரு வைதிக செயலை செய்வதானாலும் மனைவியுடன் இருக்க வேண்டும். தங்கள் மனைவியான சரஸ்வதி தேவி தாயார் இங்கே, அவளின்றி யாகத்தை தொடங்க முடியாது என்று கூறினார் வசிஷ்டர். பிரம்மாவுக்கும் சரஸ்வதி தேவி தாயாருக்கும் ஒரு சிறிய பிணக்கு ஏற்பட்டிருந்தது. அதனால் கோபித்து கொண்டு பிரம்மாவை விட்டு பிரிந்து சென்றிருந்தார் சரஸ்வதி தேவி தாயார். அவர் வட இந்தியாவில் உள்ள சரஸ்வதி நதிக்கரையில் தவம் புரிந்து வந்தார். இதை அறிந்த வசிஷ்டர் சரஸ்வதியிடம் சென்று அவரை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் பிரம்மா மீது கடும் கோபத்தில் இருந்த சரஸ்வதி தேவி தாயார் யாகத்துக்கு வர மறுத்துவிட்டார். இதனால் பிரம்மாவுடைய மற்ற இரு மனைவிமார்களான சாவித்திரி தேவியும் காயத்ரி தேவியும் இருவரையும் பிரம்மாவுக்கு அருகில் அமர்த்தி யாகத்தை தொடங்கினார் வசிஷ்டர். காஞ்சிபுரத்தில் தமது யாகத்தை வெற்றிகரமாக தொடங்கினார் பிரம்மா. ஆனால் பிரம்மாவின் யாகத்தை தடுக்க நினைத்த அசுரர்கள் காஞ்சிபுரமே இருளில் மூழ்கும்படி செய்தார்கள். இருளால் சூழப்பட்ட காஞ்சியில் யாகம் செய்ய முடியாமல் தவித்தார் பிரம்மா. தனக்கு வழிகாட்டும்படி திருமாலிடம் வேண்டினார். அப்போது காஞ்சியில் விளக்கொளி பெருமாள் என்ற திருப்பெயருடன் திருமால் வந்து காட்சியளித்தார். மீண்டும் யாகமானது தொடர்ந்தது. இதனை கண்டு மேலும் கோபடைந்த அசுரர்கள் தங்கள் கைகளில் பல்வேறு விதமான ஆயுதங்களை ஏந்தியபடி யாகசாலையை அழிப்பதற்காக முன் வந்தார்கள். முனிவர்கள் அனைவரும் அசுரர்களை கண்டு பயந்து ஓடினார்கள். மீண்டும் திருமாலின் உதவியை நாடினார் பிரம்மா. அப்போது 8 திருக்கரங்களில் 8 ஆயுதங்களை ஏந்தியபடி அஷ்டபுஜ பெருமாளாக திருமால் அங்கே தோன்றி அசுரர்களை தாக்கி விரட்டினார் பெருமாள். பிரம்மாவின் யாகம் மீண்டும் தொடங்கியது. திருமாலால் விரட்டப்பட்ட அசுரர்கள் சரஸ்வதி தேவி தாயாரை அணுகி தாயாரிடம், பிரம்மா உங்களை விட்டுவிட்டு சாவித்திரி தேவி தாயாரையும் காயத்ரி தேவி தாயாரையும் துணை கொண்டு மற்ற இரு மனைவியோரோடு யாகம் செய்வதை கூறினார்கள். இதனால் கோபமடைந்த சரஸ்வதி தேவி தாயார் வேகவதி என்னும் நதியாக மாறி வெள்ளம் பெருக்கெடுத்து பிரம்மாவின் யாகத்தை அழிப்பதற்காக புறப்பட்டு வந்தாள். மீண்டும் திருமால் உதவியை நாடினார் பிரம்மா. அப்போது வேகாசேது என்ற திருநாமத்துடன் அந்த வேகவதி நதிக்கு குறுக்கே அணையாக வந்து சயனித்தார் திருமால். வேகசேது என்று அழைக்கப்பட்ட பெருமாள் பின்னாளில் திருமணிசை ஆழ்வாரின் பாடலுக்கு கட்டுப்பட்டு அவர் பின்னே சென்றபடியால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என பெயர் பெற்றார். பிரம்மா சரஸ்வதி இருவரையும் சமாதானப்படுத்தினார் திருமால். யாகம் தொடர்ந்தது. தனது பாவங்கள் அனைத்தும் தீர்வதற்காகவும் இறைவனை குறித்த தியானம் நன்கு கைகொடுவதற்காகவும் பிரம்மா மேற்கொண்ட அந்த வேள்வி தீயானது சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் இனிதே நிறைவு பெற்றது. யாகத்தீயில் 1000 சூரியன் உதித்தார் போல் வரதராஜ பெருமாள் புண்ணிய கொடி விமானத்துடன் தோன்றி பிரம்மாவுக்கு காட்சியளித்தார். அதுபோல இன்றிரவும் தேவராஜ சுவாமி புண்ணிய கொடி விமானத்தில் எழுந்தருளி வேள்வி நடைபெற்ற பங்களா எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டள்ளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒருகால் உரைத்தவரை அமைமினி என்பவர் போல் அஞ்சலென கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியதான் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியினையே அடைந்தேனே எனும்படி பேரருளானுடைய திவ்ய கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வேண்டி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.